வணக்கம் கவின் பிரதர். ஹலோ சார், வணக்கம். இந்த கரூரில் நடந்த விஜய் அவர்களுடைய பிரச்சார கூட்டத்தில் நடந்த அந்த சம்பவத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, இந்த சம்பவம்லாம் நடந்ததுக்கு அப்புறமா விஜய் ரசிகர்கள் செய்யக்கூடிய இந்த அரசியல், அதாவது கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இந்த 40 பேர் நம்மளுடைய தலைவருடைய பிரச்சார கூட்டத்தில் இறந்துருக்காங்க. அதுவும் விஜயை பார்க்க வந்த குழந்தைகள், பெண்கள், இவங்கெல்லாம் இறந்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றின எந்த விதமான அடிப்படை புரிதலும் இல்லாமல், எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாமல், முழுக்க முழுக்க திமுக ஆளுங்கட்சிக்கு எதிராகவே பதிவுகள் போட்டுட்ருக்காங்க. இது முழுக்க முழுக்க அவங்க தான் காரணம்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் நிறைய அந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்து போட்டு, பார்த்திங்களா இது இங்கே இப்படி நடந்திருக்கு, அங்கே அப்படி நடந்திருக்கு அப்படின்னு தொடர்ச்சியாக பிரச்சாரமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசியல் ஈவன் மற்ற எல்லா கட்சிகளுக்குமே இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வேறு எந்த கட்சியும் இப்படியெல்லாம் அரசியல் பண்ணி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அவங்க ஆல்மோஸ்ட் காணாமல் போயிடுவாங்க. கொஞ்ச நாள் அந்த மக்களுடைய கோபத்திலேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதையாவது நினைப்பாங்க. ஆனால் இங்கே அது கூட இல்லாமல் எப்படி இவங்கெல்லாம் இப்படி ஒரு அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது, அதிர்ச்சியாக இருக்குது. உண்மை சார். இவங்க வாழ்கிற உலகம் அப்படின்றது அது 8வது வானத்துக்கும் மேலே அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த உலகத்திலே அவங்க இல்லை. அவங்களுடைய அரசியல் மெச்சூரிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு தற்கூரி கூட்டத்தை தான் விஜய் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்றதான் சார் உண்மை. ஃபஸ்ட்டு விஷயம் சார், இவங்க இன்னும் அரசியலுக்குள்ளே வரல. இது ஒரு மாப், ஒரு ஃபேன் பேஸை மட்டுமே பேஸ் பண்ண ஒரு விஷயம். அன்னைக்கு போன வாரம் அவர் பெரம்பலூர் போகிறாரு, அடுத்து மதுரை போகிறாரு. இந்த மாதிரி இடத்துலலாம் விஜய் பேசின விஷயத்த அவங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு முதல்ல விளங்கியிருக்குமா, இல்லை விஜய்க்கு அது விளங்கியிருக்குமானே நமக்கு கேள்வி. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, விஜய் பேசுகிற விஷயத்தையும் தாண்டி அவங்களுக்கு அவரை பார்த்துடணும், அவரை தொட்டுடணும் அப்படின்றதான் அவங்க இருக்காங்க. இப்போ இந்த சம்பவத்தை பார்க்குறப்போ எனக்கு 2011 நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் சார். அப்போது வடிவேலு அவர் திமுகக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார் அந்த எலெக்ஷன் கேம்பெயினில். அப்போ இதே மாதிரி தான் சார், இதே மாதிரி தான் பயங்கர பீப்புள் அந்தளவு ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸியாக இருந்தாங்க. ஏன்னா வடிவேலுடைய ஒரு பீக்கில் அவர் இருந்தார் இல்லையா, அவருடைய இதெல்லாம் ஒரு பீக்கில் இருந்த அந்த டைமில் அவர் பேசின விஷயங்களை கேட்கறதுக்கு மக்கள் அப்படி கூடி வந்தாங்க. ஆனால் அது ஓட்டா கூட அது மாறலை அப்படின்றது அது வேற விஷயம். ஆமாம். ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த பீப்புள் ஒரு சோஷியல் மீடியாவில் மட்டுமே இவங்க சண்டை போட்டு பழக்கப்பட்டவங்க சார். ஃபஸ்ட்டு அஜித் ஃபேன்ஸ், ஆமாம் சார், அஜித் ஃபேன்ஸ் அண்ட் ரஜினி ஃபேன்ஸ் கூட அடிச்சுக்கிட்டு ஆன்லைனில் பேசி, ஆன்லைனில் ஹேஷ்டேக் போட்டு பேசிக்கிட்டு இப்படி தான் அவங்க பழகிருக்காங்க. நீங்கள் கூட ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஒரு சின்ன பையன், அவனுக்கு 15-16 அவ்வளோதான் இருக்கும். அவன் சொல்கிறான், அவரை அரெஸ்ட் பண்ணி பாருங்க, அப்போ என்ன ஆகும்னு பாருங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறான். பிளாஸ்ட் ஆகும் அப்படிங்கிறான். பிளாஸ்ட் ஆகும். பிளாஸ்ட்ன்ற வார்த்தைலாம் எவ்வளோ பெரிய வார்த்தை அது. வன்முறை பண்ணுவோம் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. சரி, இவங்க தான் இப்படி பேசுகிறாங்கன்னா இவர் ஆதவ் அர்ஜுன் அவர் என்ன சொல்கிறாரு, நேபாளில் மாதிரி நடக்கும் சார். நேபாளில் நடந்தது ஒரு கரப்ட் கவர்மெண்ட்டுக்கு எதிராக அங்கே இருந்த பசங்களாம் எதிர்த்து அவங்க அந்த பார்லிமெண்ட்டுக்கு தீ வச்சு அவங்க வன்முறை பண்ணாங்க இல்லையா. இவர் இப்போ என்ன சொல்ல வராரு, நாங்களும் அப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரா, இல்லை வன்முறை தான் நம்ம ஆதரிக்கணுன்றாரா? இவங்களுடைய அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்ற வார்த்தையை இவங்க உண்மையாகவே நம்ம வாரியர்னு இவங்க நினச்சிக்கிட்டாங்களா? ஆக்சுவலி சார், இவங்க சண்டை போடுற ஆள் திமுக. அவங்களுடைய பலமும் அவங்களுடைய டாக்டிக்ஸும் இவங்களுக்கு தெரியுமானே எனக்கு இன்னும் அவங்களுக்கு தெரியல. முக்கியமான விஷயம் இவங்களுடைய அந்த ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு தன்மை சார். அரசியலில் எப்படி பேசணும், யாரை பேசணும். நம்ம சரி, விஜய் அந்த ஸ்பாட்டுக்கு வரல, அட்லீஸ்ட் அடுத்த கட்ட லீடர்ஸ்லாம் போய் நேரில் போய் பார்த்துருக்கலாம், அவங்களுக்கு போய் அஞ்சலி செலுத்திருக்கலாம். ஆதவ் அர்ஜுனா போஸ்ட் போட்டாரு, இப்போ இந்த போஸ்டையும் காணோம், அதையும் அழிச்சிட்டு போயிட்டாரு. அப்போ அவங்க சொல்ற கருத்துலயே நேபாளில் நடந்தது அப்படிங்கிறது நாட்டுக்காக அந்த இளைஞர்கள் முன் வன்முறை செஞ்சாங்க. அந்த ஒரு கரப்ட் கவர்மெண்ட்டை எதிர்த்து, அவங்களுடைய அட்ராசிட்டிஸை எதிர்த்து அவங்க வன்முறையில் இறங்கினாங்க. அது அந்த நாட்டு மக்களே அதற்கு ஆதரவு கொடுத்தாங்க. அவங்க வன்முறை பண்ணாலுமே அந்த வன்முறைக்கு அந்த ஜென்சி ப்ராட்டஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாட்டு மக்களே ஆதரவு கொடுத்தாங்க.
மற்ற ஒரு 28 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யாருமே வராதீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதை கேட்டு அவங்க யாரும் வரல. ஸோ இன்றைக்கி வந்து அதுக்கு வேறு கவர்மெண்ட்டெல்லாம் வந்திருக்கு. ஆனால் இவங்க வந்து இவங்களுடைய ஒரு தனிப்பட்ட பிரச்சனைக்காக இவங்க இந்த ஜென்சியை வந்து தூண்டி விடுற மாதிரி வந்து ஆதவ அர்ஜுனா ட்வீட் போட்டதெல்லாம் வந்து அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது நம்மளுக்கு. அதை பார்த்த உடனே பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. ஆமாம் சார், அது ரொம்ப ரொம்ப ஒரு இம்மெச்சூரான ஒரு விஷயம். மற்ற ஃபேன்ஸ் அவங்க பேசுகிறாங்கன்னா அது வேற விஷயம். ஆனால் இவர் வந்து செகண்ட் இன் கமாண்டில் இருக்காரு. விஜய்க்கு அடுத்தபடியாக இருக்கிற ஆட்கள்லாம் இப்படி பேசும்போது இவங்க வந்து மக்களை தூண்டி விடுறாங்களோ, அப்படித்தான் விடுவாங்களோ இல்லை இருக்காங்க. எஸ், உண்மைதான் அது. அவன் இன்னைக்கு ஏன்னா இன்ஸ்டாவில் ட்விட்டர்ல எல்லாம் மற்ற பசங்க கமெண்ட் போடுறதெல்லாம் பார்த்தோன்னா நம்மளுக்கே பயமாக தான் இருக்குது. இவங்கெல்லாம் என்ன தான் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதே தெரியல நம்மளுக்கு. ஆமாம் சார், நம்ம வந்து விஜய் இதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போஸ்ட் போட்டாங்கன்னா கீழே பார்த்தா ரொம்ப அசிங்கமாக கேவலமான வார்த்தைகளில் அவங்க அம்மா அந்த மாதிரி ஃபேமிலி லெவலில் வந்து இழுத்துலாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதை. அப்போ இவங்க இப்படி தான் பழக்கப்பட்டிருக்காங்க. ஆன்லைனில் அவன் ஒரு ஃபேக் ஐடி ஒன்று ஃபார்ம் பண்ணி அந்த ஃபேக் ஐடியை வச்சுட்டு ஹேஷ்டாக் போட்டு விளாண்டு அடுத்த ஒன்று அசிங்கமாக திட்டி வம்பிழுத்து. இப்போது விஜய் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் அவங்களுக்கு பிரச்சனை உண்டு. அஜித் ஃபேன்ஸ் அண்ட் ரஜினி சார் ஃபேன்ஸ் இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் இவங்க வந்து இப்படி ஃபேனாகவே இருந்து பழக்கப்பட்டவங்க சார். ஸோ விஜயும் இதைத்தான் விரும்புகிறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. விரும்புகிறாரோன்னு இல்லை சார், அவர் அதுதான் விரும்புகிறார். ஆமாம் ஆமாம். அதே மாதிரி நேற்று போலீஸ் ஃபைல் பண்ண அந்த எஃப்ஐஆரில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வேணும்னே வந்து லேட்டாக வந்திருக்காரு அப்படின்றத அவங்க வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அரசியல் ரேலியில் வந்து பண்ணுவாங்க. முக்கியமாக நம்ம வந்து வரலாற்று பூர்வமாக பார்த்தோன்னா இவர் அடால்ஃப் ஹிட்லர் அவர் என்ன பண்ணுவார், இந்த மாதிரி பெரிய பெரிய ரேலிலாம் அவங்க பண்ணுவாங்க சார். அதில் பார்த்தீங்கன்னா லேக்ஸ் கணக்காக மக்கள் வருவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து அவங்க ரேலி மாதிரி இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி அந்த ரோட்டில் போவாங்க. அவங்க ஃப்ளாக் எடுத்துகிட்டு போவாங்க, அவங்க சாங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த பாட்டெல்லாம் பாடிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து அவங்க கூடுவாங்க. கூடும்போது ஒரு 3 hours 4 hours கழிச்சு தான் அவர் அங்கே உள்ளே வந்து என்ட்ரி கொடுப்பாரு. அந்த என்ட்ரி கொடுக்குறப்ப மக்கள் அப்படியே ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி அப்படியே மாறுவாங்க. அந்த வீடியோஸ்லாம் இன்னும் உண்டு ஆன்லைனில், நம்ம அதை பார்க்கலாம். அப்போ அந்த மாதிரி இவங்க வந்து வேணும்னே மக்களை ஒரு அப்படியே அந்த வராருன்னு அப்படியே ஒரு ஏற்றி அப்படி கொண்டு வரலாம் அப்படின்றது பெரிய தவறு. ஏன்னா நேற்று நடந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து மக்கள் அங்கே வந்திருக்காங்க. இதில் இன்னொரு பிரச்சனைனா ஒரு வாட்டி உள்ளே வந்துட்டாங்கன்னா அப்புறம் திருப்பி வெளியே போக முடியாது. வெளியே போகிறது ஃபஸ்ட்டு மனசு வராது. ஆமாம் சார், வெளியே போக முடியாது, போகிறதுக்கு மனசு வராது. ஐயோ நம்ம இங்கே வந்துட்டோம் அவரை பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி மக்கள் நினச்சிருக்காங்க. அந்த க்ரௌட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. ரொம்ப நேரமான இடத்துல இவ்வளோ மக்கள். எனக்கு ஃபஸ்ட்லேருந்து அது ஆக்சுவலாக திருச்சியோட ஃபஸ்ட்டு அந்த பொது பிரச்சார கூட்டம் போதே வந்து நான் அதை பற்றி எழுதியிருந்தேன். இந்த கூட்டம் வந்து விஜய்க்கு வந்து பலமாக பார்க்குறாரு. அவர் வந்து இந்த மாதிரி கூட்டம், அவருடைய ரசிகர்கள் கூட்டம் என்ன செஞ்சாலும் அவர் வந்து ரசிக்கிறாரு. ஆனால் இந்த கூட்டமே வந்து அவருக்கு பலவீனமாக மாறுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது, மிகப்பெரிய அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு நான் எழுதியிருந்தேன். அது அப்படியே நடந்தது. ஆக்சுவலாக அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா அப்படியே அலையுது, இங்கிருந்து அங்கே அங்கிருந்து இங்கே, ஒட்டுமொத்த கூட்டமும் அப்படியே வந்து அலையுது. அதை பார்த்தாலே நம்மளுக்கு பயமா இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து அங்கே ஒரு இடத்துல நின்று பார்த்தாங்க அப்படின்னா அங்கே வந்து பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ இந்த மாதிரி வந்து அப்படி இங்கேயும் வந்து போயிட்டு வரும்போது ஒரு ஒட்டுமொத்த கூட்டமும் ஒரு 500 பேர் 600 பேர் ஒரு இடத்துல அப்படியே குழுமி நிற்கிற அந்த கூட்டம் அப்படியே வந்து ஒரு 2 அடி அந்த பக்கம் போயிட்டு 2 அடி பின்னாடி வந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும்? அப்போ அது வந்து திருச்சியிலையும் நடந்தது, இங்கே அரியலூர்லேயும் நடந்தது, நாமக்கல்லையும் நடந்தது. இந்த அந்த அந்த இடத்துல அவர் நிற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌடு. ஒரு பின் ட்ராப், நீங்கள் வந்து பின்னூசியை கூட கீழே போட முடியாத அளவுக்கு வந்து அந்த இடத்துல க்ரௌடு நிற்கிது. அங்கே வந்து பெண்கள் நிற்கிறாங்க, குழந்தைகள் நிற்கிறாங்க. அப்படிங்கிற போதெல்லாம் அதெல்லாம் கற்பனை கூட நம்மளால் பண்ணி பார்க்க முடியல. பட் இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய விஜய் வந்து அதை முழுமையாக ரசிக்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியுது. ஆமாம் சார், அது விரும்புகிறாரு அவர். ஏன்னா இந்த மாதிரி வந்து க்ரௌடு வரணும், ரசிகர்கள் வரணும், அவங்க பின்னாடியே வரணும். அந்த ஒரு இன்னொரு வீடியோ கூட நான் பார்த்தேன். விஜயோட பிரச்சார வாகனம் வந்துட்டே இருக்கு, சைடில் வந்து அவரை பார்த்துக்கிட்டே வந்து வண்டி ஓட்டிட்டு வராங்க, பைக் ஓட்டுறாங்க. அப்படியே 2 பேர் கீழே விழுகுறாங்க வீலுக்குள்ள. அப்படியே பக்குன்னு ஆகி போச்சு. ஆமாம் சார், அதை பற்றிலாம் வந்து அவர் கண்டுக்கவே இல்லை. ஆமாம்,
ஆமாம். விஜய் நினைச்சிருந்தா இதையெல்லாம் தடுத்திருக்க முடியும் அப்படிங்கிறது தான் நான் திரும்ப திரும்ப சொல்றது. விஜய் வந்து இதை ஒழுங்குபடுத்த முடியும், ரசிகர்களை கட்டுக்கோப்பாக வந்து நடத்தி வைக்க முடியும். ஆனால் அவர் வந்து அதை செய்யறதுக்கு மறுக்கிறார். ஏன்னா அதுக்கு வந்து ரெகுலராக கண்டினியூஸாக நம்ம உதாரணம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். மதுரையில் ஏர்போர்ட்டில் நடந்தது, இல்லை திருச்சியில் ஏர்போர்ட்டில் நடந்தது, திருச்சியில் வந்து அந்த பேரணியாக ரோட் ஷோ போனது, இங்கே நாமக்கல்லேருந்து கரூர் வரைக்கும் ரோட் ஷோ மாதிரி வந்தது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தவிர்த்திருக்க முடியும். ஆனால் அவர் வந்து அந்த கூட்டத்தை தான் தன்னுடைய அரசியல் முதலீடாக நினைக்கிறார். உண்மை சார். இந்த கூட்டம் ஏன்னா இன்னைக்கு அதுதான் ஆக்சுவலாக நடந்திருக்கு. அவர் வந்து அந்த வெளியில் வந்து இந்த கூட்டத்தை எல்லாம் பார்த்து தான் இன்னைக்கு எல்லா அனலிஸ்ட்டும் என்ன சொல்கிறாங்க, அவருடைய கூட்டம் வந்து பயங்கரமாக வருது, எங்கே போனாலும் வந்து விஜய் பேரை தான் சொல்கிறாங்க, விஜய்க்கு வந்து 20% இருக்குது, 25% இருக்குது, 30% இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பர்செப்ஷன் பில்டிங்க்கு வந்து இந்த கூட்டம் தான் அவருக்கு உதவுது. அந்த பர்செப்ஷன் பில்டிங்கில் தான் வந்து இவர் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆமாம் சார். நம்ம வந்து எதிர்க்கட்சியாக வந்துடுவோம். அதனால தான் அவர் திரும்ப திரும்ப சொல்கிறது எனக்கும் டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் போட்டி அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, எதிரியை வந்து பெருசாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ரைட். நடுவில் இருக்கிறவங்கலாம் எனக்கு மேட்டரே கிடையாது, என்னோட எதிரி நம்பர் 1 எதிரி திமுக மட்டும்தான் அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி போகிறாங்க. பட் இது வந்து இந்த வெறும் இந்த பிம்ப கட்டமைப்பிலேயே வந்தவர் தான் விஜய். இங்கே இதுக்கு மட்டும் கிடையாது. அவருடைய சினிமா கேரியரும் அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார், உச்ச நட்சத்திரம் ஆகிட்டார். அவருக்கு 200 கோடி, அவருடைய படம் 500 கோடி, 600 கோடி, ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் இவ்வளவு, எல்லாமே வந்து பொய் தான். ஆமாம் சார். போலியாக கட்டமைக்கப்பட்டது தான். அது வந்து தொடர்ச்சியாக வெளியில் வந்துக்கிட்டே இருக்கு இப்போ. ஆனால் அதை வந்து அவருடைய ரசிகர்கள் நம்புறதுக்கு தயாராக இல்லை. அவங்களும் வந்து அந்த மாய வலையில் வந்து விழுந்துட்டாங்க. இங்கே நம்ம இதை சொன்னோம்னா நம்மளுடைய தலைவருக்கான அந்த மவுஸ் குறைஞ்சு போயிருமோ, மாஸ் காட்டணும், அது மட்டும்தான் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை. எப்படி மாஸ் பார்த்தியா, எங்கள் தலைவர் வந்து என்ன வந்தது எப்படி பார்த்தியா, அந்த புஷி ஆனந்த் சொன்ன மாதிரி எங்கள் தலைவரை வந்து இட்டுன்னு போடுறது தான் கஷ்டம் எங்களுக்கு அப்படின்னு எப்படி வந்து இவங்க திரும்ப திரும்ப அந்த ரசிகர்களை வந்து தூண்டி விடுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்ணு முன்னாடி தெரியுது. அவங்களுக்கு வந்து எந்த விதமான அரசியல் புரிதலும் கிடையாது. இவர் வந்து எதையும் செய்யவும் முடியாது, செய்யவும் போறதில்லை. இவர் வந்து மக்களுக்காக வராரு அப்படின்னு எங்கிட்டலாம் நிறைய பேர் சண்டைக்கு வராங்க. மக்களுக்காக வரவர் இப்படியா தன்னை திட்டம் போட்டு வருவாங்க? ஆமாம். இப்போ உள்ளுணர்வு அந்த மனசுக்குள்ள அந்த எண்ணம் இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து வெளியில் வந்து எல்லா இடத்துலையும் நிற்பாங்க, மக்களுக்காக நிற்பாங்க. ஆனால் இப்படியெல்லாம் வந்து திட்டம் போட்டு ஊர் ஊராக போய் வந்து கூட்டம் சேர்த்து இதையெல்லாம் வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் வந்து இல்லை அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயம், இப்போ திமுகவுக்கு வந்து இல்லை திமுக தான் வந்து இதை சதி பண்ணி நடத்தியிருக்காங்க, அவங்க தான் வந்து இந்த 39-40 பேர் இறந்து போனதுக்கான காரணம். அப்போ அதுக்கு அவங்க காட்டுற ஆதாரம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டத்துக்குள்ளே வந்து செருப்பு வீசினது, ஆம்புலன்ஸ் உள்ளே வந்தது, போலீஸ் வந்து லத்தி சார்ஜ் பண்ணாங்க, ப்ளஸ் வேறு யாரோ கூட்டம் வந்து ஒரு 1000 பேர் கூட்டம் வந்து அந்த ரசிகர்கள் கூட்டத்துக்குள்ளே புகுந்துட்டாங்க, அவங்க வந்து எல்லாரையும் அடித்தாங்க, கத்தி வச்சு கிழிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் இந்த சம்பவங்கள்லாம் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஜிஹெச் போகும்போது அங்கே செந்தில் பாலாஜி இருக்கார், அன்பில் மகேஷ் 1 மணி நேரத்தில் வந்துட்டார். இதெல்லாம் இவங்க இவ்வளோ வேகமாக வந்து நடவடிக்கை எடுக்கிறதெல்லாம் பார்த்தா சந்தேகம் வருது. ஸோ அதுக்கு வந்து திமுக தான் காரணம் அப்படின்னு திரும்ப திரும்ப வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதை வந்து அதில் வந்து ஏதாவது உண்மை இருக்குமா, அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சார், இந்த கான்ஸ்பிரசி பேசுகிறது வந்து எல்லாருக்குமே நம்ம வந்து பேசலாம் சார். இப்போ ஒரு விஷயத்த நான் வந்து மாற்றணும், வேறு மாதிரி நான் அதை கொண்டு போகணுன்னா அதில் வந்து எவ்வளோ வேணால் நான் வந்து ஃபால்ட்டை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஒரு தலைவர் மேலே செருப்பு வீசுகிறாங்கன்னா இது வந்து எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பார்க்குறது தான். எந்த கூட்டத்துலையும் அங்கே ஒரு 10 பேர் இருப்பான், அது வந்து நம்ம பெருசாக வந்து எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் இதில் அவர் பேசின பல விஷயங்கள், அவர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக தான் அவர் பேசியிருக்காரு. அவங்களாம் ஆன் த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் வேற என்ன பண்ணுறது? இப்போ ஆன் த ஸ்பாட்டுக்கு வரல, அப்போ என்ன பண்ணுவாங்க? அதையும் ஒரு குறையாக தான் இவங்க வந்து பேசுவாங்க. அமைச்சர்லாம் உள்ளூரில் இருக்காங்க, அவங்க ஏன் வரல சொல்லி அதை ஒரு பேச்சாக பேசுவாங்க இல்லையா? அவர் அழுகுறாரு, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவர் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி, கண்டிஷனை ஃபாலோ பண்ணல அப்படின்னு அவர் அழுதுட்டு இருந்தார் இல்லையா? ஸோ இது மாதிரி இதெல்லாம் ஏன் அழுதாங்க, ஏன் பண்ணாங்க, இதெல்லாம் விட்டுட்டு ஃபஸ்ட்டு அவங்களுடைய தவறு என்னன்றதை முதல்ல அவங்க யோசிக்கணும் சார். இப்போது நம்ம விஜய் நடித்த லியோ படம், அந்த லியோ படத்தினுடைய ஒரு ப்ரமோஷன் ஈவெண்ட்டில் டைரக்டர் பேசுகிறாரு, லோகேஷ். அவர் சொல்கிறாரு, இந்த படத்தை நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து கேரளாவில் நாங்கள் வந்து
ஐடியா பண்ணியிருந்தோம், பிளான் பண்ணியிருந்தோம், மூணாரில் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு மூவ் பண்ணுறது காரணம் வந்து விஜயை வச்சு நாங்கள் ஒரு பப்ளிக் ஃபோரமில் பப்ளிக் பிளேஸில் நாங்கள் வந்து படம் எடுக்க முடியாதுன்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போ என்ன அர்த்தம், மக்கள் வந்து அவரை ஒரு ஷூட்டிங் கூட பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாத அந்த அளவுக்கு ஒரு கிரேசியான மக்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆடியன்ஸை, இப்படிப்பட்ட ஒரு ஃபேன்ஸை வச்சிருக்கிற நம்ம வந்து எவ்வளோ கவனமாக நம்ம வந்து பண்ணோம் இல்லையா. அரசாங்கம் எங்களுக்கு வந்து இடம் தரல, அதெல்லாம் ரெண்டாவது சார். ஃபஸ்ட்டு நம்ம இப்போது அவங்களுடைய தலைவர்கள் போயிட்டு ஓகே இந்த இடத்துல இவ்வளோ பேர் நம்ம வந்து பண்ண முடியுமா அப்படின்றத அவங்க முதல்ல போயிட்டு ஆய்வு பண்ணணும், யோசிக்கணும். அதற்கான சரியான அந்த ஏற்பாடுகள் பண்ணாமல், ஏன்னா ஃபேன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் சார், மரத்து மேலே ஏறுறான், அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் அங்கெல்லாம் வந்து ஏறிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ளே அதை உடச்சிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஆட்கள் இருக்கும்போது நம்ம வந்து எவ்வளோ நம்ம கவனமாக இருந்திருக்கணும். இப்போ வந்து அவங்க மேலே பழி போட்டு பயன் இல்லை. ஏன்னா அவங்க ஆளுங்கட்சி, அதுவும் திமுக, அவங்களுடைய பாலிடிக்ஸே வேறு. அப்போ அவங்க இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க, அவங்க எல்லாமே பண்ணுவாங்க, எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அப்போ நம்ம தான் முன்னேற்பாட்டோட இருக்கணும் அப்படின்ற முக்கியமான ஒரு விஷயம். இதையா விஜய் வந்து கவனிக்காமல் போயிட்டாரு, கவனிச்சிருப்பாரு, அவருக்கு தெரியும், எல்லாமே தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. ஆனால் இது இவ்வளோ சீரியஸ் ஆகுன்றது அவர் நினச்சிருக்க மாட்டார். ஸோ அப்போது நம்ம வந்து நம்மளுடைய ஃபேன்ஸை நம்ம நம்பினா இங்கே தான் வந்து நிற்கணும் அப்படின்றது விஜய்க்கு இன்றைக்கி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டு தான். சரி, அதாவது திமுகவுடைய அரசியலில் வந்து இன்னும் 10% கூட இன்னும் விஜய் ரசிகர்கள்லாம் பார்க்கல அப்படிங்கிறது தான் நிஜம். அது முழுசாக பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிதர்சனம் புரிஞ்சிடும், உண்மை அப்படிங்கிறது புரிஞ்சிடும். பட் நான் வந்து அதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடந்ததை பற்றி நிறைய ஃபுட்டேஜஸ் வந்து தொடர்ச்சியாக சேனல்ஸில் இதெல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ அதில் பார்க்குறம்போதே விஜய் நினச்சிருந்தா இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் தவிர்த்திருக்க முடியும், அந்த உயிரிழப்புகளை வந்து குறைச்சிருக்க முடியும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இப்போ இதில் நியூஸ் 18 தமிழ்நாட்டில் கூட வந்து ஒரு கிளிப்பிங் போட்டு காமிச்சாங்க. ஆக்சுவலாக விஜய் நின்றுட்டுருக்கிற அவருடைய அதுக்கு நேர் எதிராக மாதிரி அந்த சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உயிர்கள் போயிருக்கு. அந்த இடத்துல தான் வந்து ஜென்ரேட்டர் ரூம் இருந்திருக்கு, அங்கே தான் வந்து நிறைய உயிர்கள் போயிருக்கு. அதை வந்து அவர் பார்த்து எல்லாம் அந்த கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருந்தாரு அப்படின்னாவே கொஞ்சம் அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு சில பேரையாவது வந்து காப்பாற்றிருக்க முடியும். அவர் பேசிகிட்டு இருக்கிற போது தான் இது நடந்திருக்கு அப்படின்னு ரொம்ப தெளிவாக தெரியுது நம்மளுக்கு. ஆனால் விஜய் வந்து அதற்கான எந்த முயற்சியுமே எடுக்கலை. அவருக்கு வந்து இது நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சும் அவர் வந்து அப்படியே பேசிகிட்டு இருந்தாரா, அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனை வந்து பெருசாகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் போனாரா, இந்த மாதிரி இந்த கிளாரிட்டியெல்லாம் வந்து நம்மளுக்கு இல்லாமல் இருக்குது. ஆனால் அந்த ரசிகர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் நம்ம பக்கத்தில் நிற்கிறவங்க வந்து இப்படி கீழே விழுகிறாங்களே, மயக்கமடைகிறாங்களே அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியாமல் அவங்க மேலேயே வந்து ஏறி மிதிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெரியுது. நிறைய பேருக்கு வந்து விழா எலும்பெல்லாம் முறிஞ்சு அது மூலமாக தான் நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மூச்சு திணறல், ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து அதுக்கு மேலே வந்து நிறைய பேர் ஏறி மிதிச்சு இது எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதை கூட வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் வந்து திமுக காரங்க தான் வந்து உள்ளே வந்து செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இப்போது ஒரு பொண்ணு பேசின வீடியோலாம் பார்த்தேன். பட் ரசிகர்களுக்கு வந்து கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பே இல்லாத இந்த ரசிகர்களை வச்சு எப்படி விஜய் வந்து அரசியலில் முன்னேற முடியும்? அடுத்த கட்டமாக என்னதான் பண்ண முடியும் அவரால்? இல்லை சார், தியேட்டரில் வந்து அவருக்கு பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு விசில் அடித்து அவருக்கு பேனர் வைக்கிறதெல்லாம் வந்து வேறு. அதுக்கு இந்த கேங் வந்து தேவைப்படும் சார், நம்ம இவங்கள பயன்படுத்திக்கலாம். ஆனால் அரசியலுக்கு இவங்களை வச்சு ₹1 பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அரசியலுடைய கேமே வேறு. பொலிட்டிக்கல் கேம்ன்றது நீங்கள் ஃபீல்டில் போயிட்டு மக்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும், நீங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். அப்போ இது வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து நடந்துடாது. இப்போது விஜய்க்கு ஓட்டு போட போகிறவங்க எல்லாருமே இதுக்கு முன்னால் வேறு கட்சிக்கு ஓட்டு போட்டுருந்த மக்கள் தான். அவங்கள நீங்கள் உங்கள் ஐடியாலஜிக்கு நீங்கள் கொண்டு வரணும், உங்களுடைய கட்சிக்கு நீங்கள் வந்து இழுத்துட்டு வரணும்னா அதுக்கு அவ்வளோ ஃபீல்டு ஒர்க்லாம் தேவை சார். இவங்க அதெல்லாம் எதுவுமே தேவைன்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரே விஷயம், விஜயோட ஃபேஸ் காமிச்சுட்டு மக்கள் வந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க சார். அது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு போக்கு. இப்போ வந்து எம்ஜிஆர் அவர் சிஎம் ஆனார்னா அதுக்கு முன்னால் அவ்வளோ ஃபீல்டு ஒர்க் இருக்குது இல்லைங்களா? இவ்வளோ ஃபீல்டு ஒர்க் பண்ணி தான் உண்மை சார், உண்மை. ஆமாம், அவ்வளோ ஃபீல்டு ஒர்க் பண்ணி தான் அவங்க சிஎம் ஆயிருக்காங்க. இவர் வந்து அவங்க ஃபேஸை மட்டும் காமிச்சிட்டா போதும், அண்ணா ஃபேஸு எம்ஜிஆர் ஃபேஸை காமிச்சிட்டா போதும்னு நினைக்கிறாரு. ஆனால் அது நடக்காது. அப்போ இந்த கேங், அதுவும் நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் பார்த்தீங்கன்னா அவர் பேசிகிட்டு இருக்காரு, அங்கே ஒருத்தர் மயங்கி கீழே விழுந்து கிடக்கிறாரு. அதை அவர் யாருமே தூக்கலை. இவங்கெல்லாம் விஜய் பார்த்துட்டு ஊன்னு கத்திட்டு இருக்காங்க.
அவர் கீழே வந்து விழுந்து ஆமாம் அவர் கீழே இருக்காரு, அவர் யாரும் தூக்க கூட இல்லை. அப்போ தான் யோசித்தேன், என்னடா மயங்கி இருக்கிறான், அவர் தூக்க கூட இல்லையே. அப்போ இப்படித்தான் வந்து நடந்திருக்கு போல். அங்கே பீப்புள் மேலே எந்த ஒரு அக்கறை இல்லாமல் இவங்க பாட்டுக்கு, அதாவது சார் ஒரு ஒரு ஹீரோ ஒர்ஷிப் அப்படின்றது அது ஒரு லெவலுக்கு மேலே தாண்டி போகும்போது இவங்க அவங்களே மறந்துடுறாங்க. இப்போ சாதாரணமாக ஒருத்தர் கீழே விழுண்டாரா, நம்ம வந்து எப்படி ஓடுவோம்? இவர் கீழே விழுந்து கிடக்கிறாரு, அவருக்கு பேச்சு மூச்சு இல்லை, ஆனால் அவர் பின்னால் போட்டு மக்கள் அங்கே தான் பார்த்துட்டு இருக்காங்க, அவர் யாரும் பார்க்கல. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ இவங்களை வச்சு அரசியல் பண்ணுறது விஜய்க்கு இன்னும் தான் ஆபத்தாக முடியும். ஏன்னா இவர் இப்போ ரேலியெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க அவங்க. ஆனால் திருப்பி இப்போ எலெக்ஷன் டைமில் அவங்க திருப்பி அவர் பப்ளிக் வந்தாலுமே இந்த கூட்டத்தை வச்சு என்ன பண்ணுறது? அப்போ ஃபஸ்ட்டு விஜய் பண்ண வேண்டிய விஷயம் வந்து அவங்களுடைய அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை முதல்ல ஒழுங்குபடுத்தணும். அவங்கள வந்து அரசியல் மயப்படுத்தி இது வேற அது வேறன்ற ஃபஸ்ட்டு விஜயே முதல்ல இன்னும் அந்த அந்த இதுக்குள்ளே வரல. அவரே யாருக்குமே தெரியல. ஆமாம் சார், அவரே அந்த ஸ்டார் அந்த இடத்துல தான் அவர் இருக்கார். ஆக்சுவல் பிரச்சனை அப்படின்றதே அவருக்கு தெரியல. அந்த பேப்பரை பார்த்தா அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஓகே, அது ஒன்றும் பெரிய ஃபால்ட் இல்லை. ஆனால் மக்களுடைய பிரச்சனையை வந்து உங்களுக்கு ஃப்ளோவாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேச வரணும். அப்போ தான் இந்த மக்களுடைய பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு மக்கள் உங்களை வந்து நம்புவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படியே பேப்பரை பார்த்துட்டு வந்து வாட்சிட்டு போனீங்கன்னா ஓகே, அது பெருசாக ஒரு இம்ப்ரெஷன் ஆகாது. அது அவருடைய ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பொலிட்டிஷியன் இல்லையா? அதுவும் இது வரைக்கும் அவருக்கு வயசு 50 வயசு ஆகுது. பொது வாழ்க்கையில் இத்தனை வருஷமாக அவர் ஆக்ட் பண்ணுறாரு. ஒரே ஒரு இஷ்யூ கூட அவர் பப்ளிக்காக வந்து பேசுனது கிடையாது. இது வரைக்கும் ஒரு போஸ்ட் கூட போட்டது கிடையாது அவர். அந்த மாதிரி ஆள். அப்போது அவருடைய ஃபேன்ஸும் அப்படி தான் வந்து அவங்க மாறுவாங்க. ஸோ அவங்கள மாற்றி கொண்டு வரணும். அதுக்குன்னு டைம் எடுக்கும். அதுக்குள்ளே வந்து எலெக்ஷன் வந்துடும். இவங்க எலெக்ஷன் டைமில் என்னென்ன பண்ண போகிறாங்களே தெரில. எனக்கு அது ஒரு பயமாக இருக்குது. இப்போயே எப்படின்னா எலெக்ஷன் நெருங்க இன்னும் க்ரௌடுடைய ஃப்ரெண்ட்ஸிலாம் அதிகமாகும். அவங்கள வச்சு எப்படி இவர் மேய்க்க போகிறாரு, இல்லை இன்னும் வேறு ஏதாவது பிரச்சனை ஆகுமா, இதெல்லாம் நம்ம வந்து யோசிக்கலாம். அவருடைய அரசியல் பயணம் வந்து தொடர்ந்தது அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரும். அது ஏன்னா அவங்க ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்கண்ட்ரோலபிள், யாருடைய பேச்சையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை வந்து போலீஸ் வந்து இப்போ தடியடி நடத்தி அவங்க ஏதாவது கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினச்சா கூட அதையும் வந்து அரசியலாக்கிறதுக்கு விஜய் தயாராக இருக்கார். அவருக்கு வந்து தன்னுடைய ரசிகர்கள் அடி வாங்குறாங்களே, தன்னுடைய ரசிகர்களுக்கு வந்து பிரச்சனையாகுது, அவங்களுக்கெல்லாம் அவங்க மேலையெல்லாம் கேஸ் போடுறாங்களே அப்படிங்கிறத விட அதை வச்சு எப்படி அரசியல் மைலேஜ் தேடிக்கலாம் அப்படிங்கிறது தான் விஜய் நினைக்கிறார். அதனால தான் சாதாரணமாக இப்போ இவர் வந்து கேட்குற இடத்த கொடுக்காம, கேட்குற டேட்டில் பர்மிஷன் கொடுக்காம இருக்கிறதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம். இன்றைக்கி வந்து அதிமுகவுக்கு, பாஜகவுக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு எல்லா கட்சிகளும் இதை ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்க கோர்ட்டுக்கு போய் தான் பர்மிஷன் வாங்கிட்டு வராங்க. ஆனால் அதையே வந்து விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியலை முன்னெடுத்துட்டு அப்படி அது வந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் ஆகுது. இவங்க வந்து பயப்படுறாங்க, எங்களை பார்த்து வந்து பயமா அங்கிள், சிஎம் அங்கிள் இப்படிலாம் பேசி அது வந்து அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையானதுனால ஆளுங்கட்சியை அந்த இடத்துல வந்து அடக்கி வசிக்கிறாங்க. என்னமோ பண்ணி தொலைங்கப்பா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து போலீஸ் போனதுனால தான் இந்த நிலைமை அப்படிங்கிறது நம்மளுக்கே நல்லா தெரியுது. அதில் வந்து சில கான்ஸ்பிரசி இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நம்மளால் இப்போவே வந்து உறுதியாக சொல்ல முடியாது. அது விசாரணை ஆணையம்லாம் வந்து அமைச்சிருக்காங்க. இவ்வளவு ஷிஃப்டாக வந்து அரசு வேலை செய்கிற போதே நம்மளுக்கு கொஞ்சம் டவுட் வரதான் செய்யுது. அதையும் வந்து நம்ம ஒட்டுமொத்தமாக ஒதுக்கி தள்ளுறதுலேயும் வந்து அர்த்தம் இல்லை. ஆமாம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து விஜய் வந்து இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும், விஜயுடைய கட்சியினர் வந்து இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்கிறோம். அவர் பாட்டுக்கு கிளம்பி வந்து சென்னைக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல. அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லா கட்சிக்காரங்களும் வந்துடுறாங்க. அங்கேருந்து டெல்லியிலேருந்து இப்போ வந்து என்டிஏ கூட்டணியிலேருந்து அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. ப்ளஸ் வந்து இங்கே லோக்கலில் இருக்கிற அத்தனை கட்சிக்காரங்களும் வந்துட்டாங்க. ஆனால் இவரை காணும். அப்போ இது வந்து எந்த மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் விஜய்க்கு வந்து இது லாங் டேர்ம் அவருடைய பாலிடிக்ஸில் வந்து இதை வந்து மக்கள் எப்படி பார்ப்பாங்க, எப்படி புரிஞ்சுக்குவாங்க? அன்னைக்கு அந்த பிரச்சனை நடந்த அன்னைக்கு ஆன் த ஸ்பாட்ல இருந்து அவர் போயிட்டார். ஓகே, அதை கூட வந்து புரிஞ்சுக்க முடியுது. சரி, அந்த அர்ஜென்ட்டில் போயிட்டார். ஆனால் இப்போ இது நடந்து 3 நாள் ஆச்சு இல்லையா? இப்போயாவது ஒரு வீடியோ போட்டுடலாம்ல சார்? ஒரு வீடியோ மூலமாவது மக்கள்கிட்ட, மக்களே இந்த மாதிரி நடந்துருச்சு, நான் வந்து நேரில் வரேன், நான் வந்து நேரில் வந்து பாதிக்கப்பட்டேன்னா நான் நேரில் பார்க்குறேன்ற மாதிரி ஒரு அவங்கள ஒரு கன்சோல் பண்ணுற மாதிரியான விஷயங்களை இவர் பேசியிருக்கலாம் இல்லையா? அதை இன்னுமே பண்ணலை. இவங்க வந்து இவங்க ஃபஸ்ட்டே போயிட்டு அவங்க லாயர்கிட்ட பேசி, அவங்க லாயர்லாம் வந்து பேட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்களே ஒரு கேஸை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போனாங்க கோர்ட்டில். அப்போது
இவர் வந்து இந்த பிரச்சனை வந்து எஸ்கேப் ஆக தான் பார்க்குறாரு அப்படின்றது வந்து ஆமாம். கிளியராக வந்து தெரியுது சார். இப்போ தெரியுது. பீப்புள் கிட்ட ஏற்கனவே இந்த மாதிரி இவர் பண்ணிட்டாரு அப்படின்ற விஷயம் மக்களுக்கு ஒரு கோவம் இருக்கும், மக்கள் இறந்துட்டாங்கன்ற அந்த ஒரு கோவம் இருக்கும். இப்போ இவர் வெளியே வந்து பேசாமல் போனார்னா இப்போ ஆளுங்கட்சி என்ன பண்ணுறாங்க, உள்ளே வந்து அவங்க போடுற போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விஜயை போட்டு அடிக்கிறாங்க ஆன்லைனில். அப்படி இது இப்படியே இதுக்கு ஆன்சர் பண்ணாமல் இப்படி கொண்டு போனார்னா கடைசியாக மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக விஜய்க்கு எதிராக தான் மக்கள் திரும்புவாங்க இல்லையா? ஏன்னா மக்களுக்காக வரேன் அப்படின்னு சொல்லி உங்கள் விஜய் நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஹேஷ்டேக் மட்டும் போடுறாருல, அவர் வர்ற எல்லா விஷயத்துக்கும் அந்த ஒரு ஹேஷ்டேக் போடுறாங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லி. வரேன்னா எங்கே வரலையே இன்னும் வெளியே, இது வந்து மக்கள் யோசிப்பாங்க இல்லையா? அப்போ வந்து மக்கள் ஒன்றும் முட்டாளம் கிடையாது, மக்களுக்கு வந்து தெரியும் இங்கே வந்து என்ன பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ விஜய் மேலே ஒரு கரை வந்திருக்கு அப்படின்னா அந்த கரையை போக்க வேண்டியது வந்து அவருடைய பொறுப்பு தான். அவர் தான் முன்னால் வந்து அவர் தான் பேசணும். ஆனால் அவரே பேசலை. அவர் கீழே இருக்கிற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவர் புசி ஆனந்த் இதுக்கு திமுக காரணம்னு இருக்காரு. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் பிரோஜனம் இல்லை சார். திமுக காரணமா இல்லையா அப்படின்றத அது விசாரணை ஆணையம், நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க விசாரணை ஆணையம் பண்ணி அவங்க முடிவு பண்ணிட்டோம். நீங்கள் உங்களுடைய மக்களாக சேர்ந்து உங்களை நம்பி வந்த மக்கள்கிட்ட நீங்கள் போய் என்ன செய்தியை போய் நீங்கள் கடத்த போறீங்க? நீங்கள் அவங்கள போய் பார்த்தீங்களா? நீங்கள் வந்து ஒரு டேமேஜ் ஆயிருக்கு விஜய்க்கு, விஜயோடைய கட்சிக்கு ஒரு டேமேஜ் ஆயிருக்கு. அந்த டேமேஜ் கண்ட்ரோலுக்கு இவங்க என்ன எடுத்தாங்க, என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிறத தான் வந்து அவங்க யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க அதை பற்றி. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கலாம். நான் இது முன்னாடியே சொல்லியிருந்தேன், ரசிகர்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு கூட விஜய் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கலாம். கரெக்ட். பாருப்பா, நான் நாமக்கலுக்கு தான் போகிறேன், அந்த ஊரை சுற்றி இருக்கிற மக்கள் மட்டும் நான் பார்த்தா போதும், நீங்கள் வந்து தயவுசெய்து மற்ற வெளியூரில் இருந்தெல்லாம் வந்து ரசிகர்கள் வராதிங்க, வந்தாலும் நீங்கள் அங்கே வந்து கூட்டத்தை ஒழுங்குபடுத்துங்க, நம்ம கூட்டத்துக்கு வர பெண்கள் குழந்தைகள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும், அதற்கு வந்து நம்ம தான் பொறுப்பு, காவல்துறை வந்து வெளியில் தான் வந்து நின்று பாதுகாப்பு கொடுப்பாங்க, உள்ளுக்குள்ளே இருக்கிற கூட்டத்துக்கு வந்து நம்ம தான் வந்து பொறுப்பு, ஸோ அதனால் அதையெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்லாம் இவர் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் போகும்போது தன்னுடைய ரசிகர்களுக்கு வந்து மெசேஜ் எல்லாம் கொடுத்துட்டு போனார் அப்படின்னா அது வந்து அவருக்கு பாசிட்டிவ் தான். மக்களும் வந்து விரும்புவாங்க. சரி பாரு, அவருடைய ரசிகர்களை வந்து அவர் கட்டுப்படுத்துறாருல்ல, அட்லீஸ்ட் அவங்க கட்டுப்படுத்த முடியல, அவங்க தப்பு செஞ்சுட்டா கூட இன்னைக்கு விஜய்க்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். அவர் அன்றைக்கே சொன்னார், அவர் சொன்னதே கேட்காம இவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு விஜய் மேலே வந்து ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரெஷன் தான் வரும். ஆனால் இது எதையுமே வந்து அவருக்கு எடுத்து சொல்கிறதுக்கே அந்த கட்சியில் ஆள் இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது. ஆமாம் சார். இப்போது அஜித் வந்து பாலிடிக்ஸில் இல்லை, ஆனால் அஜித்தினுடைய ஃபேன்ஸ் அவங்க ஏதாவது கிறுக்குத்தனமாக பண்ணாங்கன்னா அவர்கிட்ட இருந்து உடனே ஒரு அறிக்கை வரும், இல்லை ஒரு வீடியோ வரும், நம்ம அதை பார்த்துருப்போம் இல்லையா? இப்போ கூட அவர் பேசியிருந்தார் ஒரு 2 months முன்னால், அவர் இந்த ரேஸ்லாம் போயிருந்தார் இல்லையா? அப்போ அவர் சொல்கிறாரு, உங்கள் ஃபேமிலியை பாருங்க, உங்கள் இதை பாருங்க அப்படின்னு. அவருக்கு வந்து ரசிகர் மன்றம் கிடையாது, அவர் அரசியலே இல்லை, ஆனால் அவரே வெளியே இருந்து அவருடைய ஆட்களை வந்து ரெகுலேட் பண்ணுறாரு. ஆனால் விஜய் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரே ஒரு வீடியோ, நீங்கள் வந்து விர்ச்சுவல் வாரியராக மாறுங்கன்னு சொல்லி அதுக்கெல்லாம் வீடியோ போடுறாரு இல்லையா? அதுக்கு போட்டவர் இந்த மாதிரி நான் வந்து ரேலி போகிறேன் அப்படின்ற மாதிரி அதை பண்ணியிருக்கலாம், அதை பண்ணல. இதுக்கு வந்து 2 minutes ஆகுமா சார்? 2 minutes வீடியோ அவர் ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ணி அவருடைய பேஜில் அவர் போடலாம், ஆனால் ஏன் பண்ணலை? அப்போ நம்ம யோசிக்கிறதுன்றது உண்மைதான். இவர் இதை விரும்புகிறாரு, இவருக்கு இந்த மாதிரி அப்படியே ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரியான ஃபேன்ஸ் இவருக்கு வேணும்னு நினைக்கிறேன். ஆனால் இது அரசியலுக்கு எந்த வகையிலும் உதவாது அப்படின்றத இன்னைக்கு அவருக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு கொடுத்த விலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம் இல்லையா? பயங்கர காஸ்ட்டு. 40 லைஃப் போய் இப்போ அவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அவருடைய வீட்டு முன்னால் போயிட்டு கோஷம் போட்டுட்டு இருக்காங்க அவரை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு இப்போ வந்து நிலவரம் போயிடுச்சு. ஆனால் இப்போயுமே நான் உள்ளே தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னா இது அவருக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். கரெக்ட். ஏன்னா அவரை சுற்றி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அரசியல் வலையும் பின்னப்பட்டுருக்கு, அதுவே நம்மளுக்கு நல்லா தெரியுது. ஏன்னா இப்போது அதிமுக, நாம் தமிழர் கட்சி, பாஜக இவங்கெல்லாம் கொஞ்சம் டவுன் ப்ளே பண்ணுறாங்க. டெல்லியிலேருந்து வந்து இங்கே வந்து அந்த விசாரணைக்கு வந்திருக்காங்க. ப்ளஸ் திமுகவும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் நீதிபதி கொண்ட விசாரணை ஆணையம் போட்டிருக்கு. அவங்க இதை வந்து அடுத்தடுத்த கட்டங்களில் எடுத்துகிட்டு போகும்போது விஜய் ரசிகர்களாலெல்லாம் வந்து தாக்குப்பிடிக்கவே முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து சமூக வலைதளத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க. இனி நாளைக்கு வந்து எல்லா தலைவர்களும் இதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க.
முதல்வர்லேருந்து துணை முதல்வர்லேருந்து ப்ளஸ் திமுகவுடைய ஒட்டுமொத்த ஈகோ சிஸ்டமும் இதை பற்றி பேச ஆரம்பிக்கிற போது அந்த தாக்குதலையெல்லாம் வந்து இன்னும் விஜய் ரசிகர்கள் எல்லாம் வந்து இன்னும் அவங்க அதை பற்றிலாம் சிந்திச்சே பார்க்க முடியாது. அவங்களால அதை வந்து ரிட்டாலியேட்டே பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து திமுக ஈகோ சிஸ்டம் வந்து இவரை கார்னர் பண்ணுவாங்க. ஸோ இவருக்கு வந்து ஒரு வேறு வழியே இல்லாமல் இவர் வந்து கூட்டணி வரணும் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இந்த பக்கம் எதிர்க்கட்சிகள் எல்லாமே நெருக்கடி கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே தொடர்ச்சியாக நடக்கும். அவரை சுற்றின அரசியலும் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து அடுத்தடுத்த நாட்களில் பேசப்படும் நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் நம்ம திரும்ப பேசுவோம், இதை பற்றி என்ன நடக்குது, என்ன அப்டேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம். கண்டிப்பாக. ஸோ நேரம் கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி கவின். நன்றி சார். வணக்கம்.